ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பயிற்சி 19 எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வன்பொருள் வியாபாரம் செய்து வரும் அருண் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பதில்லை. அவருடைய ஏடுகளில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. விவரம்: 31/12/2017, 31/12/2018. நிலம் மற்றும் கட்டடம் 2,40,000, 2,40,000. சரக்கிருப்பு 1,20,000, 1,70,000. கடனாளிகள் 40,000, 51,500. கடனீந்தோர் 50,000, 45,000. வங்கி ரொக்கம் 30,000, 53,000. 31/12/2018 நாளோடு முடிவடையும் ஆண்டின் பிற தகவல்கள் பின்வருமாறு. கூலி 65,000, வெளித்தூக்கு கூலி 7,500, பல்வகை செலவுகள் 28,000, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 6 லட்சம், எடுப்புகள் 10,000. அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை 7,70,000. அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் ரூபாய் 30,000 மற்றும் விற்பனை திருப்பம் ரூபாய் 25,000. நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது 5% தேய்மானம் நீக்கவும். ரூபாய் 1,500க்கு ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும். 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். வியாபார லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ தலைப்பை எழுதிக்குவோம். அருண் என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு. இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். அதுக்குரிய காலம்லாம் போட்டாச்சு. 2018 டிசம்பர் 31 நாள் அன்றைய இருப்பு நிலை குறிப்பு. இது பொறுப்புகள் பக்கம், இது சொத்துக்கள் பக்கம். நிலம் மற்றும் கட்டடம் இறுதி இருப்பு 2,40,000. நிலம் மற்றும் கட்டடம் மீது 5% தேய்மானம் உருவாக்கணும். அதனால நிலம் மற்றும் கட்டடத்தினுடைய இறுதி இருப்ப இருப்புநிலை குறிப்பினுடைய சொத்துக்கள் பக்கத்துல இன்னர் காலத்துல எழுதணும். சரக்கிருப்பு 1,20,000 தொடக்க சரக்கிருப்பு, 1,70,000 இறுதி சரக்கிருப்பு. இறுதி சரக்கிருப்ப இருப்புநிலை குறிப்பினுடைய சொத்துக்கள் பக்கத்திலையும் எழுதணும். கடனாளிகள் இறுதி இருப்பு 51,500. இதை இன்னர் காலத்துலதான் போடணும். ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்குகன்னு கொடுத்திருக்காங்க கணக்குல. கடனாளிகளை சொத்துக்கள் பக்கத்துல இன்னர் காலத்துல 51,500 ரூபான்னு எழுதிக்கலாம். அடுத்த விவரம்: கடனீந்தோர் இறுதி இருப்பு 45,000. பொறுப்புகள் பக்கத்துல எழுதிக்கணும். வங்கி ரொக்கம் இறுதி இருப்பு 53,000. சொத்துக்கள் பக்கத்துல எழுதணும். பிற தகவல்கள்: கூலி 65,000,
கூலி வியாபார கணக்குடைய பற்று பக்கத்துல போடணும். வெளித்தூக்கு கூலி 7500. வெளித்தூக்கு கூலி லாப நட்ட கணக்கினுடைய பற்று பக்கத்துல போடணும். உள்தூக்கு கூலியா இருந்தாதான் வியாபார கணக்குல வரும். வெளித்தூக்கு கூலி லாப நட்ட கணக்குல போட வேண்டியது. பல்வகை செலவுகள் 28,000. இதுவும் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்துல எழுதிக்கணும். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 6 லட்சம் கொடுத்திருக்காங்க. இது வியாபார லாப நட்ட கணக்குலையும் வராது, இருப்புநிலை குறிப்பிலையும் வராது. மொத்த கடனீந்தோர் கணக்கு போடும்பொழுதுதான் வரும். அடுத்த விவரம் எடுப்புகள் 10,000. இது இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்புகள் பக்கத்துல முதல்ல இருந்து கழிச்சு காட்ட வேண்டிய அமௌண்ட். அவ்வாண்டுக்குரிய மொத்த விற்பனை ரூபாய் 7,70,000. விற்பனை வியாபார கணக்குடைய வரவு பக்கத்துல ஃபர்ஸ்ட்ல எழுதணும். விற்பனை திருப்பமும் கொடுத்திருக்கிறதுனால விற்பனையை இன்னர் காலத்துல எழுதிக்கணும். அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் ரூபாய் 30,000. விற்பனை திருப்பம் ரூபாய் 25,000. விற்பனையிலேருந்து விற்பனை திருப்பத்தை கழிச்சுட்டு வந்த ஆன்சரை அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. நிலம் மற்றும் கட்டடங்கள் மீது 5% தேய்மானம் நீக்கவும். நிலம் மற்றும் கட்டடத்தினுடைய இறுதி இருப்பு 2,40,000. ஒர்க்கிங்ஸ்ல 2,40,000 எழுதிக்கிட்டு 5% கண்டுபிடிச்சோம்னாக்கா 12,000 கிடைக்குது. இதுதான் நிலம் மற்றும் கட்டடம் மீதான தேய்மானம். நிலம் மற்றும் கட்டடம் 2,40,000, தேய்மானம் 12,000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 2,28,000 அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. இந்த தேய்மானம் 5% லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்திலையும் வரணும். சொத்தோட அமௌண்ட்லாம் லாப நட்ட கணக்குல வரக்கூடாது. இந்த தேய்மானம் 12,000 அப்படிங்கிறத மட்டும் நம்ம லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்துல எழுதிக்கலாம். ரூபாய் 1,500க்கு ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கவும். ஐயக்கடன் ஒதுக்கு கடனாளிகள்ல இருந்து கழித்து காண்பிக்கணும். கடனாளிகளுடைய இறுதி இருப்பு 51,500 இன்னர் காலத்துல ஏற்கனவே எழுதியிருந்தோம். கழிக்க ஐயக்கடன் ஒதுக்கு 1,500 மைனஸ் பண்ணோம்னாக்கா 50,000 அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. இந்த ஐயக்கடன் ஒதுக்கு மட்டும் லாப நட்ட கணக்குல வரும், கடனாளிகள் அமௌண்ட் எல்லாம் வராது. ஐயக்கடன் ஒதுக்கு 1,500 மட்டும் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்துல எழுதிக்கணும்.
கணக்குல கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விவரங்களையும் வியாபார லாப நட்ட கணக்குலையும் இருப்புநிலை குறிப்பிலையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ வியாபார கணக்கை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா இங்க முக்கியமான ஒரு விஷயம் கொள்முதல் இல்லை. இந்த கொள்முதலை கண்டுபிடிக்கிறதுக்கான விவரங்கள் இந்த கணக்குல கொடுத்துருக்காங்க. கொள்முதல் கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்ம கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக மொத்த கடனீந்தோர் கணக்கை செய்யணும். இங்க தலைப்பு எழுதியாச்சு. மொத்த கடனீந்தோர் கணக்கு இது பற்று பக்கம், இது வரவு பக்கம். மொத்த கடனீந்தோர் பொறுப்புகள் அப்படிங்கிறதுனால வரவு பக்கத்துல ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம எழுதணும். தொடக்க இருப்பை வரவு பக்கத்துல எழுதணும். கடனீந்தோருடைய தொடக்க இருப்பு 50,000 கொடுத்திருக்காங்க. இறுதி இருப்பு 45,000 கொடுத்திருக்காங்க. தொடக்க இருப்பை இங்க எழுதும் போது இறுதி இருப்பு பற்று பக்கத்துல கடைசியா எழுதிக்கணும். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 6 லட்சம். அது இறுதி இருப்பு எங்க இருக்குமோ அந்த பக்கத்திலேயே எழுதிக்கணும். கொடுத்திருக்காங்க 30,000. இந்த பக்கத்துல டோட்டல் போட்டோம்னாக்கா 6,75,000. இங்க 50,000 இருக்குது. 6,75,000 இருந்து 50,000 போயிடுச்சுனாக்கா 6,25,000. அதான் இருப்பு கட்டும் தொகை. அது நம்மளுடைய கடன் கொள்முதல். நம்ம கண்டுபிடிச்ச கடன் கொள்முதலை வியாபார கணக்குல எடுத்து எழுதிக்கலாம். கொள்முதல் 6,25,000 கழிக்க கொள்முதல் திருப்பம் 30,000 கழிச்ச பிறகு வந்த ஆன்சர் 5,95,000 அவுட்டர் காலத்துல போட்டாச்சு. இப்ப நம்ம இந்த வியாபார கணக்கை க்ளோஸ் பண்ணலாம். பற்று பக்கத்தினுடைய அமௌண்ட் கம்மியாகவும் வரவு பக்கத்துல அமௌண்ட் அதிகமாகவும் இருக்கிறதுனால வரவு பக்கத்துல ஃபர்ஸ்ட் டோட்டல் எழுதலாம். வரவு பக்கத்தினுடைய டோட்டல் 9,15,000 கிடைச்சிருக்குது. இதை எடுத்து ஒர்க்கிங்ஸ்ல எடுத்து எழுதிக்கிட்டோம். பற்று பக்கத்துல இது 3 அமௌண்ட்டையும் கூட்டணும்னாக்கா 7,80,000 வருது. இந்த 7,80,000 எழுதி மைனஸ் பண்ணோம்னாக்கா 1,35,000 கிடைச்சிருக்குது. இதுதான் மொத்த லாபம். மொத்த லாபம் எழுதியாச்சு. பற்று பக்கத்துலயும் டோட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. மொத்த லாபத்தை லாப நட்ட கணக்குடைய வரவு பக்கத்துல இறக்கி எழுதணும். இப்ப லாப நட்ட கணக்கை க்ளோஸ் பண்ணணும். வரவு பக்கத்துலதான் அமௌண்ட் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டோட்டல் இங்க எடுத்து எழுதிப்போம். வரவு பக்கத்தினுடைய டோட்டல் 1,35,000. பற்று பக்கத்தோட டோட்டல் 49,000 மைனஸ் பண்ணோம்னாக்கா 86,000. இதுதான் நிகர லாபம். இங்க கண்டுபிடிச்ச நிகர லாபத்தை இருப்புநிலை குறிப்புல முதலோட சேர்த்து கூட்டி எழுதணும். இப்ப இருப்புநிலை குறிப்பை க்ளோஸ் பண்ணணும். சொத்துக்கள் பக்கத்துல எல்லா அமௌண்ட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா பொறுப்புகள் பக்கத்துல கடனீந்தோர் இருக்குது.
இங்க உள்ள முதல் மட்டும் நம்மளுக்கு தெரியல. இந்த முதல் வந்து கணக்குல டைரக்டா கொடுக்கல, ஆனா முதல் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நிலை அறிக்கை போடணும். இங்க நம்ம போட வேண்டியது தொடக்க முதல், அதனால தொடக்க இருப்புகளை பயன்படுத்தி நம்ம நிலை அறிக்கை செய்யணும். தொடக்க இருப்புகள் இங்க கொடுத்துருக்காங்க. இது தொடக்க நிலை அறிக்கைங்கிறதுனால 1/1/2018 அப்படின்னு நான் டேட் எழுதியிருக்கேன். இங்க சொத்துக்களையும் பொறுப்புகளையும் எழுதிக்கலாம். சொத்துக்கள் பக்கத்துல டோட்டல் 4,30,000 கிடைச்சது. கடனிந்தோர் மட்டும்தான் பொறுப்புகள் பக்கத்துல இருந்தது. 4,30,000 இருந்து 50,000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 3,80,000. அதுதான் இருப்பு கட்டு தொகை. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தொடக்க முதல். இந்த தொடக்க முதலை பார்த்து இருப்புநிலை குறிப்புல எழுதிக்கலாம். நிறைய நேரம் நம்ம வந்து டோட்டலை பார்த்து எழுதிடுவோம். ரொம்ப கவனமா தொடக்க முதலை பார்த்து 3,80,000 எழுதிக்கணும். இங்க எழுதும்பொழுது நம்ம தொடக்க முதல்னு எழுதுறது இல்ல, இருப்பிள்ளை குறிப்புங்கிறதுனால எப்போதும் முதல் தான் எழுதுவோம். தொடக்க முதல் நீங்க எழுதிட்டாலும் ஒன்றும் தவறு கிடையாது. முதல் 3,80,000 நிகர் லாபத்தை கூட்டணும்னாக்கா 4,66,000 கிடைச்சிருக்குது. எடுப்புகள் 10,000 ஏற்கனவே எழுதியிருக்கோம். அதை மைனஸ் பண்ணோம்னாக்கா 4,56,000 அவுட்டர் காலத்துல எழுதியாச்சு. இப்போ பொறுப்புகள் பக்கத்துலையும் சொத்துக்கள் பக்கத்துலையும் டோட்டல் எழுதணும். ரெண்டு பக்கத்துலையும் 5,01,000 அப்படிங்கிற டோட்டல் கிடைச்சிருக்குது. கணக்கு டேலி ஆயிடுச்சு.